பொதுவான நம்ம டெய்லி லைஃப்பில் வெளியே வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ரொம்பவே ஹெசிடேட் ஆகிறோம். ஆனால் அதே கம்யூனிகேஷன் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தோம். இதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. பொதுவாக இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறதுனால வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து செய்யாமலே விட்டுருவீங்க. வென் கம்ஸ் டு த கம்யூனிகேஷன், இந்த கிரிட்டிசைஸ்னால வந்து நீங்கள் வந்து ஒழுங்கான வேலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே நீங்கள் விட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பயம், நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா மற்றவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு. அதனால உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் அவுட் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல புரிய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பீப்புள் have a different opinions. Some people like you, some don't. ஆனா நம்ம அந்த நெகட்டிவிட்டிக்கு வந்து ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆயிருது. நெக்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கை தான். அந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து என்ன அப்படின்னு அது உங்களோட பர்சனாலிட்டி ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ஸ்பீச்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நெகட்டிவா யோசிச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் குட் அட் கம்யூனிகேஷன், என்னோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து வெரி புவர், அப்படி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து முன்னாடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனால வந்து உங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவான குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் பேசுறதுக்கு ஹெசிடேட் ஆகிறீங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இந்த நாலேஜ் வந்து இல்லாதனால வந்து நீங்கள் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பயம், நான் அந்த டாபிக் பற்றி தப்பாக சொல்லிட்டேன்னா மற்றவங்க என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸோ தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணாமலே விட்டுருதீங்க. உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்மியாக ஆயிடுது. பொதுவான இன்னொன்று ஒரு திங்கிங் வந்து என்ன அப்படின்னா, குரூப் டிஸ்கஷனில் வந்து யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். நமக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் அதை நம்ம அந்த நேரத்தில் நம்ம பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறது. பட் த ட்ரூத் இஸ் யூ வில் நெவர் கெட் தட் சான்ஸ் அன்லெஸ் இட்ஸ் அ சோஷியல் கேதரிங். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். அதில் வந்து நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும் போதும். பட் வென் இட் கம்ஸ் டு த காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்துருக்கு, அந்த இடத்துல நீங்கள் அந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். அந்த இடத்துல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சான்ஸ் உங்களுக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வராமலே போயிடும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நீங்கள் வந்து பின்னாடி இருந்துருவீங்க. ஸோ எப்பவுமே அந்த இடத்துல வந்து இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பொலைட்டாக வேலை வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து மோர் நாலேஜபிளாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக ஹை ரேங்கிங் இருக்கவங்கள பார்த்து நம்ம கொஞ்சம் இன்டிமேட் ஆகிருந்தோம். இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பேசுது நமக்கு வந்து தெரியாமலே போயிடுது. அது எதனால் அப்படின்னா, நமக்கு ஒரு திங்கிங் இருக்குது, நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை, நமக்கு ஒரு நாலேஜே இல்லை, அதனால என்ன சொல்லணுமோ நமக்கு வந்து தெரியாமலே போயிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரீஸ் ஆகிருந்தோம், ஒரு மீனிங்ஃபுல்லாக கான்வர்சேஷன் வந்து பண்ணாமலே போயிருந்தோம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகள் கேளுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ இட் மைட் சேஞ்ச் யுவர் லைஃப் இன் அ குட் வே. இந்த ரீசன்ஸ் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோட கம்யூனிகேஷன் வந்து சரியாக இருக்குமா, இல்லை என்னோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து சரியா இல்லைன்னு யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. எவ்ரி வாய்ஸ் மேட்டர்ஸ். ஸ்பீக் அப், ஆஸ்க் கொஷின்ஸ், மூவ் ஃபார்வர்ட் வித் அ கான்ஃபிடன்ஸ். பேசுகிற இடத்துல நீங்கள் பேசினால் மட்டும்தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபியரை கண்டு ஹெசிடேட் ஆக போகிறீங்களா, அல்லது இந்த ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் கான்ஃபிடென்ஸோட மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் கம்யூனிகேஷனை டிஸ்கஸ் பண்ணால் அதையும் நீங்கள் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.